அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய கடைசி அமர்விலே ஷேக் அப்துல்லா சில வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் இப்னு அரபியுடைய ஃபிரவுன் முஸ்லீம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்பதுடைய நேரடி நூல் ஆதாரத்தை கேட்டார், கொடுத்தோம். அதை வாசித்து அர்த்தம் செய்ய சொன்னோம். வாசிச்சுட்டு அர்த்தம் செய்யலை. அர்த்தம் செஞ்சாலும் என்ன விளங்கி போயிருக்கேன், ஃபிரவுன முஸ்லீம் என்று தான் சொல்கிறான். தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பழைய தீமைகள்லாம் அழிந்து விட்டது என்றெல்லாம் கூட அதில் என்ன செய்கிறான் இப்னு அரபி சொல்கிறாங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம நிரூபித்து இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யலை, அவர் அரபியை வாசித்தார், அந்த மாதிரி ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி போயிட்டார். அப்போ இந்த குரானுக்கு விளக்குங்கிற பேரில் குழப்பி இருக்கிறார்கள் என்பது அவர் இருட்டடிப்பு செஞ்சதில் இருந்தும் நமக்கு நிரூபணமாகிவிட்டது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்துக்கு இப்னு அரபி வந்ததுனால சொல்கிறேன். இந்த இப்னு அரபி இவர் குரானுக்கு விளக்கம் சொல்கிறேங்கிறாங்களே, எப்படி கேடுகட்டவன்னு சொன்னால், மூசா நபி காலத்தில் காளமாட்டை வணங்கினாங்க, சிலையை செஞ்சு. அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்க. ஹாரூன் போய் கண்டிச்சார், அதான் தப்புங்கிறான். அவங்க சிலையை வணங்கினாங்களே, அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்களாம். எப்படி சொல்கிறான், இப்போ கானா மூசா அலமபில் அம்ரி மின் ஹாரூன், ஹாரூனை விட மூசா நன்கு அறிந்தவராக இருந்தார். லி அன்னஹு அலிமமா அபதஹு அஸ்ஹாபுல் இஜ்லி, காளமாட்டை வணங்கினவங்க என்ன வணங்கினாங்க என்பதை விளங்கி கொண்டார். ஏன் லி இல்மிஹி பி அன்னல்லாஹ கது கலா அல்லா யோபத இல்லா ஐயாஹு, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒமா ஹக்கமல்லாஹு பி ஷையின் இல்லா வக்க, அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்கிறான்னு அது நடந்தே தீரும். அந்த அடிப்படையில் அவங்க அல்லாவை தான் வணங்கினாங்க. இப்போ கான இத்துபு மூசா அஹாஹு ஹாரூன லிமா வக்கால் அம்ருஃபி இன்காரிஹி அதமி இத்திசாயி, ஹாரூனை எதுக்கு அவர் கண்டிச்சாருன்னு கேட்டால், காளமாட்டை வணங்கினாலும் நீ போய் கண்டிச்ச அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கண்டிச்சார். இப்போ இன்னல் ஆரிஃப் ஞானி யார் என்று கேட்டால், மையரல் ஹக்க ஃபீக்குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளையும் அல்லாவை யார் பார்க்குறாரோ, பல் எராகு ஐனக்குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளாகவும் அல்லாவை பார்க்கிறாரோ அவர் தான் ஞானி அப்படிங்கிறான். யார், இப்னு அரபி. அந்த இப்னு அரபி தான் ஃபிரவுனையும் முஸ்லீம்னு சொல்கிறான். அந்த இப்னு அரபி தான் இவங்களுக்கெல்லாம் குருநாதர். அதுக்காக சொல்ல வர்றேன். ஆனால் இவன்லாம் வழிகேடர்ந்து விவாதத்தில் சொன்னார். விவாதத்தில் என்ன சொன்னார் போடுங்க, அதை போன விவாதத்தில் முதல் தலைப்பில் இரண்டாவது தலைப்பில் அது சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சரி சரி ரத்தாகும் அப்படி சொல்றாங்க. ஏன் ஜஹமியான யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. அவங்க பொருள் என்னன்னு கேட்டா, எல்லா பொருளிலும் இறைவன் இறங்குகிறான், ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற பொருள் அங்க அவங்களுக்கு. இந்த இறங்குதல் ஒன்று ஹுலூல்னு சொல்லுவாங்க. இத்திஹாதுன்னு ஒன்று இருக்கு, இரண்டரை கலத்தல். உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதை தண்ணி ஊற்றணும் வைக்கிறேன், அது அந்த பாத்திரத்தை தண்ணீர் இறங்கியது. சில பேரு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்டா அல்லாஹ் நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் அப்படி வழங்குறாங்க. இது இஸ்லாத்துல இல்லைங்க. இஸ்லாத்துல இல்லாத முரணான கொள்கை இது. இன்னொன்னு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க, இரண்டரை கலத்தல். அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, டீ இருக்கு, சர்க்கரை போட்டோம், கலந்துருச்சு, நம்ம பார்க்க முடியல, இரண்டரை கலந்து விட்டது. அந்த மாதிரி இறைவன் நம்மகிட்ட இரண்டரை கலந்துட்டான் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இத்திஹாது இதுவும் கூடாது, இது இஸ்லாத்துல இல்ல. அதான் இதுவும் கூடாதான். ஆனால் அதான் இப்னு அரபி சொல்லியிருக்கிறான். எது கூடாதுன்னு அவர் சொன்னாரோ அதை தான் இமாம்ங்கிறாரு, ஷெய்குல் அக்பருங்கிறாரு, பாராட்டுறாரு, ரஹிமவுல்லா சொல்லணுங்கிறாரு. அது விளங்கிக்கிறங்க எதுக்காக வேண்டிய. அது மாத்திரம் இல்லை, சந்தர்ப்பு தகுந்தவாறு இடத்துக்கு தகுந்தவாறெல்லாம் பிறண்டு பேசுகிறதுக்கு போன தலைப்பில் அவ்வளோ ஆதாரங்களை காட்டணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அவங்க கத்தம் பாத்தியா இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி பாத்தியா ஓதி ஈசால் செய்யலான்னு ஒரு கொள்கையில் உள்ளவங்க. அந்த கொள்கையில் உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது. அவங்க என்ன எல்லா நன்மையும் சேர்த்து வைக்கலாங்கிறீங்கள, கணவன் மனைவி சேருவது கூட நன்மை தானே, அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாதத்துக்காக வேண்டிய இந்த சபையில் சேர்த்து வைக்கலாமே, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா மூத்தா போயிட்டாங்க, 10 பேர் பொண்டாட்டியோட வாங்க எங்கள் வீட்டில் படுத்து கிடந்துட்டு அந்த நன்மையை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கலான்லாம் சொல்கிறாரு. அது இடத்துக்கு தகுந்தவர், எந்த இடத்துல என்னத்தையும் ஒத்துக்குருவார், எந்த ஒத்தையும் மறுப்பார். அது போடுங்களேன், அதை கத்தம் ஓதுறத போட்டீங்க. நல்ல காரியம் தானே, நீங்க சொல்லுங்க, இந்த நன்மையை எங்க வாப்பாவுக்கு இறைவனை நீ சேர்த்து வைப்பாயாங்கன்னு சொல்லுங்க. அது கூட தான் நாங்களும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல மனைவியோடு சேர்வது, அப்படின்னா மனைவியோடு சேர்வது இபாதத்து தான். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். நபிலாம் ஸல்லல்லாஹு அப்படிதான் சொன்னாங்க. ஒரு மனிதன் தவறான பெண்ணோட போகும்பொழுது குற்றம், ஹலாலா செய்யும் பொழுது இபாதத் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம்.
அப்ப மனைவியோடு சேருவது அப்படிங்கிறது குற்றமான காரியமா? அதையும் சொல்லிக்காருன்னு ஹலால்னு நினைக்க போய் தான் நம்ம வீடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள உடல் நடக்குது. அதை அவங்க சொல்லி காமிக்கணுமே. இபாதத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த இபாதத்தான் சரிதான். எதையும் அற்பமாக கருதாத என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்ன செயல்தான் அற்பமாக கருதாத. அப்ப எல்லா நல்ல வணக்கங்களையும் கொள்ளலாம். இப்ப அடுத்து இன்னொரு அப்போ இனிமேல் என்ன செய்யுங்க, பாத்தியம் ஓதிட்டு இருக்காதீங்க. 10 பேரை கூப்பிட்டு வீட்டில் பொன்னாடி வந்து படுத்துட்டு போங்க, அந்த நன்மையை சேர்த்து வச்சுருப்பாங்க வாப்பாக்கண்டு அப்படி செய்யலாம். புது பாத்தியாக உண்டாக்கியிருக்காரு. அதாவது சபைக்கு தகுந்தவாறு சொல்வது. அதே மாதிரி நேற்றைய விவாதத்தில் என்ன சொன்னார்னா, ஹதீஸில் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, முஸ்லீம் ஹதீஸில் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, அதுலேயும் பேன் பார்த்த விஷயம் வருதுங்கிறார். இது 3535 நம்பர் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த ஹதீஸ் 3536 நம்ம சொன்னது இருக்குது. ஒரு நம்பர் மிஸ்டேக், 3536க்கு பதிலாக 3535ன்னு போட்டிருக்கு. அந்த செய்தி இல்லாமல் இல்லை நம்ம சொன்னது. இவர் சொன்னார் இப்னு அசாக்கிரில் இருக்குன்ற, அது இல்லை. முஸ்லீமில் இருக்குன்றார், அது இல்லை. திருமதியில் இருக்குன்றார், ஹதீஸே இல்லை. இல்லாதையெல்லாம் விட்டு அடித்து கடைசியில் வந்துக்கிட்டு மனிதண்டா தவறு செய்கிறவன் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனார. அப்படி இல்லை, செய்தி இருக்குது. நம்ம சொன்ன செய்தி பேன் பார்க்குற செய்திலாம் இல்லாமல் உம்மு ஹராம் வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது, அந்த செய்தி மாத்திரம் என்ன இருக்குது, தனித்து இருக்காம இந்தனா எங்களிடத்தில் ஒரு கூட்டமாக இருக்க சொல்கிற மாதிரி எல்லாம் ரிவாயத்து முஸ்லீமில் இருக்குது. அதை நம்ம ஒரு நம்பர் நினைஞ்சிட்டோம், 3535 போட்டிருக்கிறோம், 3536 போடணும். இல்லாத ஒன்று நம்பர் மிஸ்டேக், எழுத்து பிழை. 5 6 அடுத்தடுத்து தான் கீபோர்டில் பட்டனில் இருக்கு. 5க்கு போல 6 அடிச்சுட்டாங்க, 6 உட்காந்து போயிடும். கவனக்குறை. இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. நீங்கள் அம்புட்டு இருட்டடிப்பு அவ்வளோ கள்ளத்தனம் பண்ண காட்சியை பார்க்குறோம். அதை விட மேட்ரு என்ன, ஹதீஸில் யாரும் இருட்டடிப்பு செய்யலை. மேட்ரு என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணு வீட்டு ஏத்தாப்புல வீட்டில் ஒரு பெண்ணு வீட்டில் போய் அங்கே படுத்து தூங்கி அங்கேயே உட்காந்து தலையில் அந்த பெண்ணு பேன் பார்த்து இப்படி செஞ்சாங்கன்னு வருத. இது சரியா தவறா? செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்நிய பெண்கிட்ட போய் பேன் பார்த்தாங்க. பேன் பார்க்கறனா டச் பண்ணணும், தொடணும். பேன் பார்த்தல் என்றாலே தொடாமையெல்லாம் பேன் பார்க்க இயலாது. ஒரு அந்நிய பெண் ஒரு ஆணுகிட்ட பேன் பார்க்குதல் என்பது இந்த மாதிரி ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களா? இது அசிங்கமான இமாம்கள் வழக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், இது கட்டுக்கதைங்கிறோம். இது இல்லாமல் வரக்கூடிய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பேன் பார்க்குற இந்த மேட்டர்களை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் சரின்னு சொன்னால் அது சரின்னு ஆர்குமெண்ட் பண்ணணும். எப்படி போனாங்க, அவங்க மகரமான உறவு உண்டு, அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். அல்லது அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் சலுகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். அதுக்கெல்லாம் பதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்லேருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இந்த ஆபாசத்தை நீங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து சொல்லக்கூடிய முடிவை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சாலிம் ஹதீஸை எடுத்து நம்மள்கிட்ட கேட்குறாரு. நம்ம என்ன செஞ்சோம், சாலிம் சம்மந்தப்பட்டு பொய்யின்ட்டோம். அது என்ன மேட்ரு, ஒரு ஆள் இளைஞர் ஒரு வீட்டில் போக வர இருக்கிறாரு. அந்நிய வீட்டில் போக முடியுமா? போக முடியாது. அவங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தால் ரசூல்லா என்ன வழி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ இளைஞனாக இருக்கக்கூடிய நீ போய் அந்த பெண்ணிடத்தில் பால் குடிச்சிரு, பால் குடிச்சு அம்மாவாயிடலாம். அம்மாவாயிட்டாங்கன்னா போக வர இருக்கலாம், தப்பு இல்லைன்னு ரசூல்லா சொன்னாங்களாம். இது சட்டமா? இப்படி ரசூல்லா சொல்லுவாங்களா? ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்க்குறதே ஆபாசம் அசிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தில் வாய வச்சு பால் குடின்னு ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? இது பொய்ன்னு நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம். நீங்கள் மெய்யின்றீங்கன்னா அது செய்யலான்னு சொல்லுங்கள். அல்லது ரசூல்லாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை சாலிமுக்கு மட்டும்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. சிறப்பு சலுகை இங்கே இருக்கக்கூடிய ஆதாரத்தை அல்லாஹ்வுக்கு ரசூலுன்னு சொன்னாங்கன்னு என்ன செய்யணும், ஆதாரத்தோடு நீங்கள் எடுத்து காட்டணும். அதுதான் கேள்வி. அது உம்முசலமாக்கு என்ன சொல்கிறீங்க, சாலிம் ஹதீஸுக்கு என்ன சொல்கிறீங்க, உம்மு ஹராமுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி இவர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி நாங்கள் தான் கேட்கணும். அதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருணாநிதி மதுஹப் எந்திரிச்சு நிற்கிற சம்பந்தமாக நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தால் அந்த எந்திரிச்சு நிற்கிற சம்பந்தமாக என்ன எழுதுன்னு நம்ம முழுசாக படிக்கணும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, ஹதீஸ் ஆதாரங்களோடு எழுதப்பட்டிருக்கா, காரணத்தோடு எழுதப்பட்டிருக்குதா, அதில் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் கருணாநிதினோம். இவர் என்ன செய்வார் தெரியுமா, கருணாநிதி மதுஹப் அப்படி பின்பற்றுவார். கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா, அன்புக்கு 3 எழுத்து, அண்ணாவுக்கு 3 எழுத்து, 3 எழுத்து இருக்கிறதுனால அது பெரிய சிறப்புன்னு படிப்பார். மடமைக்கும் கூட 3 எழுத்தான், கழுதை கூட 3 எழுத்து இருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன செய்வார் தெரியுமா, 3ஆம் பாத்தியாவுக்கு ஆதாரம் காட்டுவார். கருணாநிதி மதுஹப் பின்பற்றி 3 வரும்ல, அந்த 3ங்கிறலாம் எடுத்து காட்டி குரானில் இருக்குதுல 3 சிறந்த நம்பரு, 3 கெட்டதுக்கும் வருது. 3 என்ன வருது, அந்த கிளிப் நான் போட்டு காட்டுறேன். 3ங்கிற நம்பருக்கு போடுங்க. அதை அப்போ 3ங்கிற நம்பருக்கு சிறப்பு இருக்கலாம். என்னது, அதனால 3ஆம் பாத்தியா வராங்களாம்.
3 ஒரு நம்பர் வந்ததுக்கு மூணாபத்திய சம்மந்தம் இருக்கா, அடுத்து போட்டு கட்டாயமில்ல, அடுத்த முள்ள எடுத்து காட்டுறேன். இதுதான் கருணாநிதியுடைய மதுஹபுங்கிறது. கருணாநிதி மதுஹப் என்ன? இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுற அவருடைய மதுஹப் என்னங்க, அதே மதுஹப் தான் மச்சா. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இந்த அவையிலே குழுமியிருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தினுடைய தொடர்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. நேற்றைய விவாதத்தினுடைய தலைப்பு இமாம்களுடைய உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? இதுதாங்க தலைப்பு. அந்த தலைப்பில் தான் விவாதம் நடக்கணும். சுன்ன ஜமாத் ஐக்கிய பெருடைய நிலைப்பாடு, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது அப்படிங்கிறது. இமாம்களுடைய உதவி இருந்தாலும் புரிய முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களுடைய உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இப்போ அவங்களுடைய நிலைப்பாட்டில் முதலாக சொன்னது, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்கள் உதவி தேவையில்லைன்னாங்க. நேற்றையிலே இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வச்சு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், இமாம்களுடைய உதவி தேவையில்லைன்ட்டீங்க, அப்படியானால் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு பட்டியல் போட்டோம். அதுக்கு இது வரைக்குமே பதில் சொல்லலை. ஃபலி உம்மிஹி சுலுஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தவறான கருத்தை சொன்னாங்களே தவிர வேறு எதுக்குமே அவங்க பதில் சொல்லலைங்க. கலாலா விஷயத்தில் கூட கடைசி நேரத்தில் நம்ம சொன்னதை ஒப்புக்கொண்டாங்க. ஆமாம், ஏன்னா அந்த அவங்களுடைய தர்ஜமாவில் எழுதியிருந்தாங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் கலாலாண்டு, ஆனால் நேற்று தினத்தில் தந்தை இல்லாதவங்க அப்படிங்கிற இமாம்கள் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய தர்ஜமாலையில் தப்புங்கிறது இது மூலம் அவங்களே ஒப்புதல் வழங்கிட்டாங்க இந்த அரங்கத்தில். அடுத்து வேறு எதுக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லைங்க. நம்ம கேட்டோம், கனிமத்து பொருள் அல்லாஹ்வுக்கு இருக்குதே, அல்லாஹ்வுக்குங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டோம். நீங்கள் இமாமோட உதவி இல்லாமல் புரிய முடியுங்கிறீங்க, சொல்லி காட்டுங்கன்னு கேட்டோம், சொல்லலை. அப்புறம் லா உக்ஸ்மி பிஹாதல் பலத் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறீங்க. ஆனால் அல்லாஹு தாலா லாங்கிற வார்த்தையை போட்டிருக்கான். அல்லாஹு தாலா எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாமல் போட மாட்டான் குர்ஆனில் என்பது நம்ம நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தர்ஜமான எழுதியிருக்கிறாங்க. அதையும் நம்ம சுட்டி காட்டணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அப்போ எதுக்கு அல்லாஹு தாலா எக்ஸ்ட்ரா அங்கே கொண்டு வந்தான், பதில் சொல்லுங்கள் அப்படின்னும். அல் ஹஜ் அஷூரு மாலூமாத், ஹஜ்ஜுடைய மாதங்களை அறிந்த மாதங்கள், அப்போ குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எந்த மாதங்கள்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய விளக்க உரையில் நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம்னு கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தின் மூலம் அறிந்து கொண்டோங்கிறீங்களே, அது எப்படி அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னோம். இது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது. ஈலாவுடைய சட்டத்தில் கோபமாக சொன்னால் மட்டும்தான் இந்த சட்டமா, அல்ல வேறு நோக்கத்துக்காக சொன்னால் இந்த சட்டமா? அவர் இந்த 4 மாதங்களுக்கு பிறகு தலா கொடுக்கவில்லை என்றால் இயற்கையாக தலாக் ஆயிருமா, இவர் தலா கொடுத்து தான் ஆகுமா? அப்படியே ஒரு தலா கொடுத்தாக்கா ரஜையத்தான தலாக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இமாம்கள் உதவியெல்லாம் தேவையில்லை, நாங்களும் புரிஞ்சுட்டா இதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த நம்ம கேட்ட கேள்வி அந்த வசனத்தில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லலைங்க. அதே போல் வல்ஃபஜ்ர் வளையாலின் அஷரின் 10 இரவுமே சத்தியமாண்டு இருக்க, அந்த 10 இரவுகள் என்ன நீங்களே புரிஞ்சிருவோங்கிறீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அது எந்த இரவுன்னு சொல்லி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அது சொல்லுங்கள் இன்னும் சொல்லலை. அதே போல் இந்த ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லியிருக்கிறீங்க. தாலிக லியஅலம அன்னி லம் அஹுன்ஹு பில் கைபின்னு சொல்லி, அதுக்கு குர்ஆன் இருந்து ஹதீஸ்லேருந்து ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டோம், சொல்லவே கிடையாதுங்க. இப்படி பல்வேறு விஷயம், அந்த 53 விஷயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கும் பொழுது 53ஆக விரல மடக்கணும், 53ங்கிறத இந்த அமைப்பு தாங்கிட்டு எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அதை சொல்லுங்க. என்ன அதுக்கும் பதில் சொல்லலை.
அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒருத்தன் முர்த்தத்தானா வணக்கங்கள் அழிந்து போகும்ட்டு இருக்குது. ஆனால் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை விட்டுட்டாலே வணக்கம் அழிந்து போய்ட்டு புகாரில் இருக்குது. அதுக்கு என்ன விளங்கம்னா அதுக்கும் அவன் சொல்ல கிடையாது. அதே போல் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு மேலே சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாபிக்க உன் தந்தை மீ சத்தியமாண்டு சத்தியம் செஞ்சுருக்கிறாங்க, முஸ்லீமில் இருக்குது. இப்போ நீங்கள் குர்ஆனை ஹதீஸ் நீங்களே விளங்குவீங்க சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லலை. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை வச்சோம், இப்போ தான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, அந்த வேலை சந்தோஷம்தான். அதுபோல் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் விஷயமாக வச்சோம், இன்றைக்கி தான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப வரவேற்கிறோம். இப்படி தான் வாதத்துக்கு வரணுங்கிறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வந்து ஒரு பெண்ணை வந்து முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறங்கினா, நீங்கள் தொழுவுங்க நல்ல காரியங்கள்லாம் தீய அழித்துரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் கேட்டாங்க, இந்த சட்டம் எனக்கும் மட்டுமா எல்லாருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தான். அப்போ நான் கேட்டேன், இப்போதும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டு தொழுதாக்கா அது போதுமா? எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சே, எப்படி இதை விளங்குறீங்க அப்படின்னு கேட்டோம். புகாரில் இருக்கக்கூடியது. இதுக்கு அவங்க வாதத்துக்கு வரலை, இனிமேல் தான் வரணும் அதுக்கெல்லாம். இப்படியாக அதே போல் இப்போ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லலையா, இன்னும் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டியது இருக்குது. அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்போ பிரச்சனைக்கு வர்றேன். அதே போல் பாருங்கள், நேற்று சொன்னாங்க நம்பர் மாறிடுச்சு, இதில் என்ன இருக்குது? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் போட்ட ஹதீஸில் இல்லைன்னு சொன்னதுனால தான். அப்போ என்ன செய்யணும், நம்பர் மாற்றி போட்டோம், அவனுக்கு போன்ட்டுருக்குறாங்க. சரிதான், ஏன்னா தவறுங்கிற எல்லாருக்கும் நிகழும், சொல்லும்போது நிகழும், எழுதும்போது நிகழும், தவறு ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாங்கள் வந்து 35 போட்டுட்டோம், 6 போடணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணாங்க. 3536 போகிற இடத்துல 35 போட்டோம், ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் அப்போ அங்கே என்ன சொன்னாங்க, நாங்கள் போட்ட ஹதீஸில் இல்லைன்னாங்க, நீங்கள் போட்ட அதில் இருக்குன்னு தான் காமிச்சோம். அவங்க சொன்னதுனால தான் காமிச்சோம். இப்போ அவங்க வந்து ஒப்புக்கொண்டாங்க தப்ப பிரிண்ட் மிஸ்டேக்குண்டு. சரி, பிரிண்ட் மிஸ்டேக்குங்கிறது ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அவங்க சொன்னாங்களே 36, அதில் அவங்களுடைய நிலைப்பாடு சரியாக இருக்குதா? அது கிடையாது. ஏன்னா நேற்று அவங்க என்ன சொன்னாங்க, மடிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட மடியில் இருந்தாங்கன்னாங்க. மடிங்கிற ஹதீஸ் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டோம். சரி, நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம், அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அதுக்கு தவிர பண்ணுறாங்க. சொன்னது எப்படியும் சரி கட்டணும், ஏன்னா தவற ஒப்புக்கொள்கிறதே இல்லை அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான். அப்போ அதுக்கு என்ன ஒன்று சொன்னாங்க, இந்த ஹாண்டு இருக்குதுல்ல, அப்போ இந்த ஹாண்டு அவர்களுக்குன்னு சொன்னால் அப்போ நெஞ்சிலையா மடியிலையா அப்படி தான் போகும் உங்களுடைய சிந்தனை. அதான் அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதே ஹதீஸிலேயே வேற ஒரு இபாரத்து கரீபுங்கிற வார்த்தை இருக்குது. கரீபுன்னா அருகிலேன்னு அர்த்தம். அது அந்த ஹதீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் படித்தா இந்த அது அது கூட படிக்க வேணாம். இந்தங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பொருத்தமாக பார்த்துட்டா போதும். அதை நம்ம குர்ஆனோட வசனத்தை கூட ஓதி காமிச்சோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் இந்த ஹாண்டு தான் வருது, அவனோட மடியில் நெஞ்சில் அர்த்தம் வைப்பீங்க, அதில் பொருத்தமான இடத்த வைக்கணும்னு சொன்னோம். சரியா? இப்போ இவங்க சொன்னாங்க 36 எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்கல்ல, பிரச்சனை இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஒன்றாவது இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட ஒரு அந்நிய ஆண் தனித்திருக்கலாமான்னாங்க. இப்போ இவங்க இதில் பேணு பார்த்தல் தான் இல்லையே தவிர தனித்திருத்தல் இருக்குதா இல்லையா? ஒன்று. இன்னொரு விஷயம், அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டால அவர்களை திண்டால மடிதான்னாங்கல்ல, அந்த இந்த ஹாங்கிற வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல ஒரு நம்பரை விட்டுவிட்டோண்டு அந்த அதிசயில இருக்கதான் செய்யுது. அப்போ என்ன ஆகுது, அவங்க பிரகாரம் அப்போ மடிங்கிற வார்த்தை வந்துருச்சே, அவங்க பிரகாரம் அவங்க எதை பிடிக்கலையோ அது வார்த்தை இருக்குதே. 3536 தான் அப்படின்னாங்கல்ல, பேணு பார்த்தல் இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹாண்டா என்ன அர்த்தம், மடின்னு அர்த்தம்னாங்கல்ல, அது இருக்குது. அத்தான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க. ஃபகால இந்தனா, எங்களிடத்தில் இருந்தார்கள் தான் இருக்குது பாங்க. இப்போ என்ன செய்யறது? அதனால் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கணும். இன்னொன்று பேணு பார்த்தல்ங்கிற ஹதீஸில் என்ன வருதோ அதே பாயிண்ட் தான் இங்கே வருது. ஏன்னா இந்த சிரிக்கிறது எனக்கான துவா செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது. அப்போ நிகழ்ச்சி ஒன்று தான், சில வார்த்தைகள் அதில் இருக்குது இதில் இல்லை. ஆனால் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி தான், அது வேறு கட்டம் இது வேறு கட்டங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அதே நிகழ்வு கனவு கண்டு சிரிக்க நிகழ்ச்சி இதுலேயும் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து அப்போ இப்னு அரபியை பற்றி சொன்னாங்க. இப்னு அரபியை பற்றி அவங்களுடைய பாணியில், ஏன்னா அவங்கெல்லாம் கருத்து முரண்பட்டாலும் அவங்க வந்து எப்படியெல்லாம் பேசுவாங்கங்கிறத அவங்களுடைய பண்பாட்டை இது மூலம் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க, அதுவே ஒரு விஷயம். இப்போ என்னன்னு சொன்னால் முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறத சொன்னாங்க. எது முன்னுக்கு பின் முரண், அதை வந்து இவங்க போட்டு காமிச்சாங்க பாருங்க, அதுதான் இரட்டடிப்பு. பாதியை போட்டு காமிச்சாங்களே தவிர ஹுலூல் இத்திஹாது கூடான்னு சொன்னோம், அது விளக்க ஜஹ்மியாட்ட இது இருந்துச்சுன்னு சொன்னோம், அது கூடான்னு சொன்னோம். அதுக்கு தொடர் இருக்குது, அது திட்டமிட்ட மறைச்சிட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தே சொல்கிறேன், அரிசியில் போய் உட்காரான்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் ஹுலூலுடைய மீனிங் தான், தவிர ஜஹ்மியாவுடைய கொள்கை தான் அன்று சொல்கிறேன். அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலை, முழுமையாக காமிக்க வேண்டியதானே, அது காமிக்கலை. ஏன்னா
ஜஹ்மியா வந்து ஒவ்வொரு பொருளையும் இறங்குறான்னு சொல்கிறாங்க. இந்த வஹாபிகள் வந்து அந்த அரிசில் போய் அல்லாஹ் இறங்குறான், ஏன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறான், அப்போ அரிசில் இறங்கிட்டான். அப்போ ஜஹ்மியாவுக்கு உங்களை என்ன வித்தியாசம்? அவங்க எல்லா இடமுங்கிறாங்க, இந்த வஹாபிகள் அரிசிங்கிறாங்க, இதுதான் வித்தியாசம். அப்போ ஜஹ்மியாவோட கொள்ளை இவங்ககிட்ட இருக்குதுங்கிறது அது தொடரில் வருது, இவங்க அதை விட்டுவிட்டாங்க. இன்னொன்றுங்க, இந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட அந்த சொல்லுங்கிறே கிடையாதுங்கிறத. அன்பிற்குரிய சகோதரர்களே, உம்மு ஹராம், அதாவது பேன் மும்முரான விளங்காது, பேன் பார்த்தது, இளைஞர் வந்து அந்நிய பெண்கிட்ட பால் குடித்தது, இந்த 2 செய்தியிலையும் விவாதத்துக்கு வந்துட்டீங்கன்றார். அதை விவாதத்தை ஒரு துவக்கணும். இப்போ அந்த 2 செய்திக்கு அதானே அதை பட்டியல் போட்டாங்கல்ல, இந்த 2லையும் உங்களோட ஆர்குமெண்ட்டை வச்சா தானே செய்யும், ஒன்றுக்காக ஃபினிஷ் ஆகிக்கிட்டே வரும். எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்று மிச்சம் இருக்கா நீங்கள் எடுத்து வச்சதில்லை, எல்லாம் கேள்வியாக கேட்டீங்க, வாதமாக வச்சா என்ன செய்வோம், அதுக்கு பதில் சொல்லுவோம். உம்மு ஹராமுக்கு வாதமாக வச்சிங்க, சாலிமுக்கு வாதமாக வச்சிங்க, அதை முடிப்போம். நெக்ஸ்ட்டு ஒன்று எடுத்து அதில் உங்களுடைய வாதம் என்னன்னு நான் கேட்போம், அது இல்லாமல் முடிஞ்சிடும். நான் இந்த வாதம் முடிகிறதுக்குள்ளே ஒன்றுக்கு இல்லாமல் பதில் சொல்லி முடிச்சிருவோம், அதனால் அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து இந்த உம்மு ஹராமுடைய ஹதீஸில் வந்து மடி இல்லைன்னு சொன்னாங்க, இந்தங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்றாங்க. இந்தங்கிற வார்த்தைக்கு பல 2 அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? அருகில்னு அர்த்தம், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு பொருள் கொடுக்கணும். இந்த அபி ஹனீஃபான்னா அபு ஹனீஃபா இடத்தில்னு அர்த்தம் வராது, அவருடைய கருத்தில்னு கூட அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு தான். அவருக்கு பக்கத்தில் கொண்டு பணத்தை வச்சுட்டு போனார், இந்த ஜக்காத்து பணத்தை ஒருத்தர் வச்சுருவார், அது கூட இந்தன்னு தான் வரும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, பேன் பார்த்தாங்கன்னு வர்றதா இருந்தால் அங்கே உள்ள ஆளுங்க இங்கே உட்காந்து பேன் பார்க்க இயலாது. பேன் பார்க்குறதுன்னு வர்றதுனால என்னரு அந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். நாம் அவரே சொன்னார், நாம கரீபம் மின்ஹா, அந்த அந்த உம்மு ஹராமுக்கு பக்கத்தில் ரசூல்லா தூங்கினார்கள், அருகில் தூங்கினார்கள், ஒரு பெண்ணுக்கு அருகில் போய் ரசூல்லா தூங்கினார்கள், அப்படி கூட அறிவிப்பு இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி இத்தக்கா இந்தஹா, அவரிடத்துல சாய்ந்தார்கள், அவரிடத்துல பல வார்த்தை வர்றதுனால இந்தவுக்கு இந்த அர்த்தம் இருக்குது, நீங்கள் சொன்ன அர்த்தம் இருக்குது. இந்த சம்பவத்தில் என்ன அர்த்தம், எங்கேயோ உட்காந்துட்டு பேன் பார்க்க முடியுமா? அதுதான் பிரச்சனை. அதனால ஒரு குழப்பமும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், பேன் பார்க்குற சம்பந்த ஹதீஸை உண்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இளைஞர் போய் ஒரு அந்நிய பெண்கிட்ட பால் குடித்தா அம்மாவாயிருவாங்கன்றீங்களே, அது உண்டா இல்லையா? அதை ஆர்குமெண்ட் பண்ணி அதை நிலைநாட்ட வேண்டும். நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம், வரிசையாக பதில் சொல்லுவோம். அதுக்கு இந்த கருணாநிதி மதுஹப்னு சொன்னோம்ல, கருணாநிதி என்ன செஞ்சார், அண்ணாதுரை இறந்தவன ஒரு கவிதை பாடினார். அண்ணாண்டு 3 எழுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை பிடிச்சிட்டாரு. அன்புக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, அதுக்கு 3 எழுத்து, இதுக்கு 3 எழுத்து, நல்லதாக எடுத்துக்கிட்டாரு. நல்லதுக்கு மட்டுமா 3 எழுத்து இருக்கும், மடமைக்கு 3 எழுத்து இருக்கும், கழுதைக்கு 3 எழுத்து இருக்கும், கோபத்துக்கு கூட 3 எழுத்து இருக்கும், நல்லதாக எடுத்து போட்டார். அந்த மாதிரி என்ன செய்வார் தெரியுமா, 3ஆம் பாத்தியா இருக்கு, நல்லதாக சொல்லும்போல 3 நம்பரு அதையா போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் குர்ஆனில் 3 நம்பரை புகழ்ந்து சொல்கிறான், அதனால 3ஆம் பாத்தியா பாரு, அதே என்ன போடுங்க, அதை கேட்கலாம். எந்த சரி ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாம், குறிப்பிடலாம், அது 3ஐயே தேர்ந்தெடுத்தீங்க, 7ஐயே தேர்ந்தெடுத்தீங்க, 40ஐயே தேர்ந்தெடுத்தீங்கன்னு வேண்டாம் ஒரு கேள்வி எழுப்பலாம். மார்க்கத்திற்கும் 3க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. மார்க்கத்திற்கும் 7க்கும் நிறைய தொடர்பு உண்டு. மார்க்கத்திற்கும் 40க்கும் மத்தியிலே நிறைய சம்பந்தம் உண்டு. ஆகவேதான் எந்த நாளையும் தேர்ந்தெடுக்கலாம் என்றிருக்க சிறப்புக்குரிய எண்களாக இருக்கின்ற 3ஐ தேர்ந்தெடுத்தோம், 7ஐ தேர்ந்தெடுத்தோம், 40ஐ தேர்ந்தெடுத்தோம். எப்படி என்கிறீர்களா? இறைவன் ஒரு குழந்தையை படைக்கின்ற போதே அந்த குழந்தைக்கும் 3 என்கின்ற எண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு என்று இறைவன் அருள்மறையிலே சொல்லித் தருகிறான். யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத் என்று இறைவன் சொன்னான். நீங்கள் குழந்தையாக இருந்தபோது, உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள் இருந்தபோது, ஒரு கட்டத்திற்கு பின் இன்னொரு கட்டமாக இறைவன் உங்களை முன்னேற்றிக் கொண்டே வந்தான். அந்த நேரத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருந்த நேரத்தில் 3 இருள்களில் இருந்தீர்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறான். இப்படி நம்பராக சொல்லிட்டு வர்றாரு. 3ங்கிறது இதுக்கு மட்டுமா இருக்குது, முனாஃபிக் கூட 3 அடையாளம் தான். கிறிஸ்தவர்களுடைய 3இல் ஒரு சாலி சலாசான்னு தான் சொன்னாங்க. ஷைத்தான் கூட 3 முடிச்சு போடுறான்னு வருது. 3 பேர்கிட்ட எல்லாம் பேச மாட்டான் மறுமையிலேண்டு வருது. 3 பேருக்கு எதிராக எல்லாம் வழக்கு தொடுப்பான்னு வருது. 3 கெட்டவர்களை பற்றி முதல்ல எல்லாம் விசாரிப்பான்னு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இது மாதிரி 3ஆவதாக மனாத்துங்கிற தெய்வத்தை வச்சுருந்தாங்க, லாத்து உஷா மனாத்துன்ற, இப்படிலாம் கெட்டதுக்கு 3 வர தான் செய்யுது, நல்லதுக்கு 3 பேர், கெட்டது இது கருணாநிதி மதுஹப். இந்த கருணாநிதி அன்பு அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அந்த நல்லது நம்பராக எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு பாருங்க, அவர் தான் இப்போ கருணாநிதி மதுஹப் பின்பற்றாருங்கிற ஆதாரம் காட்டிட்டேன். இவங்க சிந்திக்கிற விதமே இப்படி தான் இருக்குது. இவரை சொல்லி வேலை இல்லைங்க, இவங்களுக்கு சிந்திக்கிற விதமே. ஏன் பாருங்களேன் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்களேன். எதை எடுத்தாலும் இடக்கு முடக்கா செய்கிறது. இப்போ ஆண் புணர்ச்சி செய்யாதீங்க, ஓரினை சேர்க்கை செய்யாதீங்கன்னு குர்ஆனில் இருக்குது. அது சொல்லிட்டு போனால் இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படுமா? விளக்கம் தேவைப்படாது.
உடனே ஆராய்ச்சி பண்ணுறான். என்னது, இந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பன்றியும் கழுதையை தவிர வேறு பிராணிகள் எல்லாம் இந்த ஓரினச்சேர்க்கை செய்யாது. இதை போய் உட்காந்து பார்த்து ஒவ்வொரு மிருகத்தையாக போத்து இதான் வேலை. இதுக்கு இந்த ஆயத்துக்கு என்ன இதான் வழக்கமா? வேலையே என்னது, சம்பந்தமில்ல, என்ன தேவை நடக்கும் வளர்றது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. அது மாதிரி 70 முழ சங்கிலியை போட்டுவோங்கிறான்ல. உடனே 70 முழ சங்கிலா என்னென்ன, உடனே அதுக்கு என்ன செய்யுது, அவன் பின்துவாரத்தில் விட்டு வாய் வழியாக எடுப்பான். விளக்கமா 70 முழ சங்கிலியை போட்டுவானா நமக்கு தெரியல, மறுமையில் தெரிய போகுது. அதில் கூட இந்த பின்துவாரம் வரணும் உங்களுக்கு. பின்துவாரத்தில் விட்டு என்ன செய்வான் அல்ல, அப்படி செய்வான்ட்டு இது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்துல் ரசாக் சன்னானி தப்சீரில். அதே மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினான்னு இருக்குது. இல்லை அர்த்தம் வழங்குதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்னு விளங்குதில்ல, இறங்குங்கள் எல்லாம் சொல்லிட்டான். உடனே என்ன செய்யற, தப்சீர் பண்ணுறா, இறங்கினாங்கன்னா இறங்கி அப்புறம் என்ன பண்ணாங்க, வெளிக்கு போனாங்களா இல்லையா, சிரிக்கிறதுக்கு சொல்லலை, அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கின உடனே தஹர்ரக பத்தனுஹு, வயிற்றில் ஒரு கடப்படா ஏற்பட்டுச்சான். அதனால் அவர் பெரிய கவலை வந்துச்சான், வயிறு ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போ அகதல் இதாலிக்க கம்முன், என்ன கவலை வந்துச்சான். இப்போ ஜால லா எதிரி கை பையசனவு, என்ன செய்யறேன்னு தெரியலையாம். வந்து இறங்கணுன்னா வயிற்றில் கடப்படான்னு சத்தம் வந்துச்சான், என்ன செய்யறேன்னு தெரியலையாம். உடனே அல்லா வகி அறிவிச்சானா, கக்கூசுக்கு பிறகு வகி அறிவிக்கிறான். அல்லா வகி அறிவிச்சு உட்காருண்டானா. அவர் உட்காந்துட்டாராம். உட்கார்ந்த உடனே மலங்கழிச்சாராம். மலங்கழிச்ச உடனே அந்த காற்று வந்துச்சுல, ஒரு காற்று ஒன்று விட்டாராம். அதில் திடுக்கிட்டாராம், சத்தம் வந்து பயந்துட்டாராம். அந்த பயத்தில் என்ன ஆகிட்டாராம், 1000 வருஷம் விரலை கடிச்சிட்டு உட்காந்துட்டாராம். 1000 வருஷமா இது கக்கூசுலையே. இது தப்சீரா என்னங்கிற, என்ன விளக்குறீங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்குறோன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா என்னது? அதே மாதிரி மூசா நபி காலத்தில் ஒரு பாம்பு மூசா நபி அற்புதமாக மாற்றி காட்டினாங்களே, அந்த பாம்புடைய வாயை திறந்துச்சுன்னா மாளிகையை முழுங்குற அளவுக்கு வந்துச்சான். அதை பார்த்தோன்னா ஃபிரௌன் வந்து பயந்துட்டானா. பயந்தவன என்னவாச்சு, அதுக்கு முந்தி அவன் வந்து காற்று விட்டதே இல்லையா. இந்த பாம்பை பார்த்தவன டர்ன்னு ஒரு காற்று விட்டான். என்னங்க தப்சீரில் காற்று விடுறதா உங்கள் சிந்தனையே இருக்குமா? அதே மாதிரி தான் காற்று விட்டா என்ன செய்ய, தொழுகையை முறிக்கலாங்கிறீங்க. தொழுகையை முறிக்கிற கூட காற்று விடலாம், வேண்டுமென்று முடிக்கலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அது வேண்டுமென்று பதில் சொல்லவே இல்லை. அப்போ தப்சீருங்கிற பேரில் இவங்க செஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதே மாதிரி தான் இருக்கிறது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, அந்த அன்புக்கு 3 எழுத்து மாதிரி 3 வந்தால் 3ஆம் பத்தியா, 7 எங்கனையா வந்து அதுக்கு பேர் 7ஆம் பத்தியாக்கு ஆதாரம், 40 இங்கே வந்து 40ஆம் பத்தியாக்கு ஆதாரம். 40 கெட்டதுக்கு வந்திருக்காதா, 7 கெட்டது இருக்காதா? ஒவ்வொரு நம்பர்லையும் நல்லது கெட்டது இருக்குமா இல்லையா? இதெல்லாம் ஆதாரமா? அப்போ இப்னு அரபியிலேருந்து கசாலியிலேருந்து இவங்களிலேருந்து இந்த தப்சீர் எழுதின ஆட்களில் இருந்து எல்லாருடைய சிந்தனை என்ன, என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று இடக்க முடக்க என்ன செய்கிறதுங்கிறது விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அல்லாஹ் வந்து அபாபில் பறவையை இறக்கணும், அனுப்புனான். யானைகளை வந்து அழிச்சிருச்சுன்னு அர்த்தம் வழங்குதா இல்லையா? யானைப்படை அழிச்சிருச்சு, கற்களை கொண்டாந்து போட்டுச்சு. இதோ நிறுத்திக்கிற வேண்டியது தானே. அபாபில் பறவை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு உடனே அபாபில் என்ன செய்கிறாங்க, அது எப்படி இருக்கும், உனக்கே தேவையில்லாத வேலை. அல்லாஹ் சொன்னால் சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் சொல்லு. கற்பனையில் ஓவியம் வரைகிறாது உன் வேலை. தப்சீர் ஓவியம் வரைகிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த பறவைகள் வந்து அதுக்கு வந்து துதிக்கைகள் இருக்கும். பறவைக்கு துதிக்கை இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து தும்பிக்கை இருக்குமா, அதுக்கு வந்து நாயுடைய உள்ளங்கை போல் அதனுடைய உள்ளங்கை இருக்கும். வகுஃபுன் ககுஃபில் கிலாபி, அது மாதிரி ரூசுன் க ரூசி சிபாயி, வனவிலங்குகளை போல் அதனுடைய தலை இருக்கும். பறவை தானா, தலை வனவிலங்கு போல் இருக்குமா. அது பறவைக்கு வால் வேறு இருக்குமா, அதுவும் வனவிலங்கு வால் மாதிரி இருக்குமா. அது மாதிரி வந்து பச்சை கலரில் இருந்துச்சான். இப்படியெல்லாம் வந்து ஒரு பறவை என்ன விட்டுட்டு போயிட வேண்டியான. தப்சீர்னு எடுத்து குர்ஆன் விளக்கம்னு எடுத்து எதை எடுத்து பார்த்தாலும் என்னத்தையாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கிறது. குர்ஆனில் உள்ளது விளங்குறது விளங்காமல் ஆக்குறது, விளங்குறது என்ன செய்யறது, விளங்காமல் ஆக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் ஒரு நபிக்கு வந்து எல்லாம் நினைஞ்சான், தாலூத்துங்கிற ஒரு ராஜாவை நியமித்தான். அவர் காலத்தில் மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தான் நியமிச்சாங்கிறதுக்கு ஆதாரம் கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு பெட்டி அனுப்புனா, அதில் சக்கீனத்து அமைதி இருந்தது அப்படின்ட்டு இருக்குது. நல்ல விலங்கு அமைதினா என்ன, அதை பார்த்தோன்னே மன நிம்மதி பெறக்கூடிய சில விஷயங்கள் இருந்தன, அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்கிறாங்க, சக்கீனத்துனா என்ன தெரியுமா விளக்கம் சொல்கிறாங்க. சக்கீனத்துனா அது ஒரு காற்று, அந்த காற்றுடைய தலை வந்து பூனைத்தலை, காற்றுக்கு தலை, அது ஒரு காற்று. ரீஹுன் லஹா ரசுன் கரசில் ஹிர்ரதி, காற்று தலை போல் அதுக்கு தலை இருக்கும். ஓ ஜினாகானி 2 ரெக்கையும் இருக்கும், பூனை மாதிரி இருக்குமா, மண்டை ரெக்கை இருக்குமா. இப்படி எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சக்கீனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதுக்கு வால் இருக்கும், பூனை வால் மாதிரி வால் இருக்கும். மையத்து செத்துப்போன பூனை தலை மாதிரி இருக்கும். இப்படி சக்கீனத்து இறங்குனுச்சு, அமைதி இறங்குனுச்சுன்னா அமைதிக்கு இல்லாமல் இப்படி ஒருத்தன் வடிவம் கொடுத்துட்டு இருப்பான். அது காற்று மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பூனை தலை இருந்துச்சு, மீன் வால் இருந்துச்சு. இதெல்லாம் என்னங்க என்ன விளக்கமா? இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய வந்து விளக்கம்ங்கிற பேரில் குழப்பி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் பதில் சொல்லணும் வரிசையாக. இதுதான் விளக்கமா,
இதுதான் மார்க்கத்தை அணுகிற முறையா? குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையாக இருக்குதா இல்லையா? இது இல்லாமல் நேரடியாக அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு விளங்குதா இல்லையா? இதுதான் எங்களுடைய வாதம். நீங்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் இந்த கேள்விகள் பட்டியலே போடுறாரு. கேள்வியாக போடாதீங்க. இப்போ உம்மு ஹராம் எடுத்து வச்ச மாதிரி அதை அந்த வாதத்தை முடிச்சுட்டு சாலிமை முடிச்சு விட்டு என்ன செய்யுங்க, ஒன்றுக்கா வாதத்தை எடுத்து வைங்க. இமாம்களுக்கு தான் சொன்னாங்க, உங்கள் விளக்கம் தப்பு, எங்கள் விளக்கத்தை தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. வாதம்னா என்ன செய்யணும்? இந்த தப்பு நாங்கள் சொல்கிறோம்ல. அன்பானவர்களே, பாதியை சொல்லிட்டு மீதியை விடுறது, கொஞ்சத்தை சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறைக்கிறது இவங்களுடைய அன்றாட வழக்கம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அதில் அசிங்கம் இல்லைன்னாங்க. நம்ம எந்த ஹதீஸை மறுக்கிறீங்களோ அந்த ஹதீஸை எங்கள் ஆதாரமாக காட்டினீங்க உங்கள் ஏகத்துவ பத்திரிகைன்னு கேட்டோம். தெரியாதனமாக நடந்துச்சு சொல்லியிருக்கணும். அதை சரி கட்டுறதுக்கு நாங்கள் சொன்னது சரிதான்ட்டாங்க. உடனே அந்த ஹதீஸை எடுத்து காமிச்சு இது நீங்கள் எதை விஷயத்தை மறுக்கிறீங்களோ அது இருக்குதுங்க அப்படின்னோம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நம்பரு தப்பாக போச்சுன்னாங்க. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி தப்பிக்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் வரான்னு பாருங்கள். சரி 36ன்னு போகிற இடத்துல 35ன்னு விழுந்துருச்சுன்னாங்க. சொல்லிட்டாங்களா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க, அந்த அவங்க சொன்ன ஹதீஸில் அவங்க எதுவெல்லாம் கூடாது என்று சொல்கிறாங்களோ அதுவெல்லாம் இருக்குது. எந்த காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸையே நாங்கள் ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அந்த காரணம் இப்போ சொன்னாங்கல்ல, இந்த 36ல் இருக்குதுன்னு இல்லைண்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்களேன், முதல்ல நான் சொல்கிறேன், இந்த நாவுக்கு அதே ஹதீஸில் யௌமன் கரீபன் மின்னி, அவங்க இந்தாண்டா மடின்னு தான் அர்த்தம் வச்சாங்க. நம்ம சொன்னோம் இந்தாண்டா பக்கத்தில் அர்த்தம் இருக்குதுன்னோம். இவங்க எந்த ஹதீஸ் அவங்க ஆதாரம் எடுத்திருக்கிறாங்களோ சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்கிறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸில் கரீபன் மின்னின்னு இருக்குது. அப்போ இந்தவுக்கு பக்கத்தில் நம்ம சொன்ன அர்த்தம் சரியானு போச்சா? எந்த ஹதீஸில்? அவங்க ஆதாரமாக எடுத்த ஹதீஸில். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த ஹதீஸில் பிரச்சனைக்குரிய மேட்ரு இல்லைங்கிறாங்கல்ல, அங்கே பாருங்க, அவங்க சொன்ன ஹதீஸில் சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்கிறதுக்கு ஆதாரம் எடுத்தாங்கல்ல, அந்த ஹதீஸில் இருக்குது, அவர்களிடத்தில் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தனது தலையை வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்படி இருக்கிறனால தான் நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அது சரியா இல்லைங்கிற அடுத்த விவாதம். இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸை அவங்க இன்னொரு விஷயத்துக்கு எப்படி ஆதாரமாக கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸை சரியா இல்லைங்கிற அடுத்தது, அவங்க எந்த பிரச்சனையை ஆட்சேபிக்கிறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது. கரீபம் இன்னி என் பக்கத்தில், இதுக்கு வேணா கொஞ்சம் தொலைவில் தான் இருந்தாங்கன்னு அவங்களே சொல்லிடலாம், நமக்கு வசதியாக போச்சு. அடுத்து அவர்களிடத்தில் தலை வைத்தால் இருக்குது. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு பிரகாரம் இந்த ஹதீஸு ஆட்சேபத்துக்குரிய ஹதீஸ், நீங்கள் இது எடுக்க மாட்டீங்க. தலையில் வச்சு எப்படி படுக்க முடியும்? ஒரு அந்நிய பின்னத்தில் இருந்தால் கூட ஆவேசமாக பேசுகிறீங்க, ரைட். இந்த ஹதீஸை சஹாபா பெருமக்களை காஃபிராக்கிறதுக்கு எப்படி ஆதாரமாக கொண்டு வந்தீங்க? இப்போ முன்னுக்கு பின் முரண்படுவது நீங்களா நாங்களா? நீங்களே சொல்லுங்கள். எந்த ஹதீஸை மறுக்கிறீங்களோ சில காரணங்களை சொல்லி அதே ஹதீஸை இன்னொரு பிரச்சனைக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? யார் வேண்டுமானால் தமிழில் படிக்கிறாங்க, யார் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமா? அப்பாவி இளைஞர்களுக்கு அரபி தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா? நீங்கள் உண்மையிலே நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இருக்கா இல்லை, நீங்கள் சொன்ன ஹதீஸ் தான். உடனே 36ல் 35ல் தான் எல்லாரும் போய் சொல்ல முடியாது. நாங்கள் சொன்னது பிரச்சனை இல்லை, அதனால தான் ஆதாரம் எடுத்து வந்தோம். நீங்கள் அந்த 3536 ஹதீஸில் தான் இவ்வளவு இருக்குது. அப்போ எப்படி இங்கே ஆதாரம் எடுக்கலாம்? அந்த அது ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிற அடுத்த சப்ஜெக்ட். நீங்கள் கூடாதுன்னு சொல்கிற ஹதீஸை எப்படி இங்கே ஆதாரமாக எடுத்தீர்கள்? சஹாபா பெருமக்களை காஃபிர் ஆக்குவதற்காக. இது அங்கே கேள்வி. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் அதை ரூட்டை மாற்றிடக்கூடாது. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இப்படியெல்லாம் இல்லை அதனால ஆதாரம் எடுத்தோம். நீங்கள் அவ்வளோ இருக்குது, எப்படி ஆதாரம் எடுக்கலாம்? தப்புன்னு சொல்லுங்கள், தெரியாதனமாக போட்டோன்னு சொல்லுங்கள், அதுதான் சரி. இல்லாட்டி அதுக்கு விளக்கம் கொடுங்க. அப்போ நாங்களும் ஏற்றுக்கொண்டாந்து ஹதீஸ்னு சொல்லுங்கள், விஷயம் முடிஞ்சு போகும். அடுத்து இவங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி என்ன மூலம் சொன்னாங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பாதியை சொல்கிறது மீதியை விடுறது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஹுலூல் இத்திஹாதுங்கிறது ஜஹ்மியாவுடைய கொள்கை. அந்த ஜஹ்மியாவுடைய கொள்கை இந்த வஹாபிகளிடமும் உண்டு. அவங்க எல்லா பொருளும் அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள். இந்த வஹாபிகளோ அரிசிலே அல்லாஹ் இறங்குகிறான் என்கிறார்கள் என்று தான் என்னுடைய அந்த உரை தொடர்கிறது. ஆனால் திட்டமிட்ட மறைக்கிறாங்க.
அதில் இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இரட்டிப்பு மோசடி எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதே போல் பித்தலாட்டங்கிறது அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத இது மூலம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இதை நாங்கள் கொடுத்தோம், அப்போ அரபியில் சொன்னார், தமிழ் செய்யலாங்க. நம்ம என்ன சொன்னோம், ஏன் அரபி வாக்கியம் தெரியுமா? அவங்க சொன்னாங்க ஃபுத்வாத்துல் மக்கியாவில் ஃபிரௌன் நரகவாதிங்கிட்டு இருக்கிறான், ரைட்டு. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சொன்னதில் அவன் சொர்க்கத்துக்குரியவன், அவன் நரகவாதி அல்ல, நரகமெல்லாம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு அடையாளம் விட்டு கொடுத்தீங்க. அந்த வாசகத்தை நான் படித்து அந்த வாசகத்தை நீங்கள் அடையாளம் விட்டு கொடுத்த வாசகத்தில் அவன் ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் என்று எங்கே இருக்கிறன்னு கேட்டேன். நீங்கள் அடையாளம் விட்டீங்கல்ல, அதில் சொர்க்கத்துக்குரியவன் இந்த இருக்குன்னு இங்கே காமிங்க. நரகத்துக்குரியவன் அல்ல ஃபிரௌன் அப்படிங்கிற வாசகத்தை நீங்கள் காமிங்க. நீங்கள் அடையாளம் விட்ட வாசகத்தில் அதனால தான் காமிச்சேன். நான் வாசித்ததில் ஃபிரௌன் சொர்க்கத்துக்குரியவன் இல்லை, நரகத்திற்கு விட்டான் அப்படி வெளியேறவன் அப்படிங்கிறதும் இல்லை. ஏனுக்கு இல்லாத சொன்னீங்கன்னு தான் வாய்ச்சேன். அப்படி இருந்தால் நீங்கள் சொன்னது மற்ற விஷயங்கள், நீங்கள் இந்த பாயிண்ட் சொன்னது அதில் இருக்கா இல்லையாங்கிற நீங்கள் சொல்லணும். அதே போல் எல்லா இடத்திலும் இறங்குகிறான் என்பது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி கொள்கைன்னாங்க. இல்லை, இவங்களாவது அரிசியில் இறங்குகிறான்ங்கிற ஜஹ்மியோட கொள்கையில் இருக்கிறாங்க. ஆனால் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க ஃபுத்வாத்துல் மக்கியாவில், வல் கதீம் லா யஸிஹு அன் யகூன மஹல்லன் லில் ஹவாதிசி. அல்லாஹு தஆலா கதீமானவன், பூர்வமானவன், அவன் படைக்கப்பட்டிருக்கிற பொருளில் இறங்கும் இடமாக இருக்க மாட்டான். வலா யூசஃப் பில் கிதம் வலா யூசஃபு பில் கிதமி லிஅன்னல் ஹாதிஸ யகுல்லுல் இத்திஸாஃபு பிஹி வல் ஹாதிஸு லா யூசஃபு பில் கதீமி. என்றைக்கும் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டது தான், படைத்தவன் படைத்தவன் தான். கதீம் ஹாதிஸா முடியாது, ஹாதிஸு கதீமா முடியாது. இது அரபியில் முன்னால் சொன்ன தமிழ். அடுத்து பாருங்க, வலா யஸிஹு அன் யகூனல் கதீமு ஹாலன் ஃபில் முஹதஸி அப்படிங்கிறாங்க. அல்லாஹு தஆலா கதீமானவன், அவன் படைக்கப்பட்ட பொருளில் என்றைக்கும் இறங்க மாட்டான். இப்போ ஹுலுல் இத்தியாத் இப்னு அரபி கொள்கைன்னாங்க, அது அவங்களுக்கு கொள்கை இல்லைங்கிறத அவங்களுடைய கிதாப்லேருந்து நம்ம எடுத்து காமிச்சிட்டோம். ஆனால் ஒரு இடத்துல இறங்குறதுங்கிறது வஹாபியோட கொள்கையாகத்தான் இருக்கிறது, ஜஹ்மியா கொள்கை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? எல்லா பொருளையும் இறங்குறான் என்று ஜஹ்மியா சொல்கிறாங்க, வஹாபியல் அரிசல் இறங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து முரண்படுறதுங்கிறாங்க, ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று சொல்லாங்க. அப்படி கிடையாதுங்க, அது முழுமையாக அதையும் பார்க்கணும். கமாலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன், கமாலுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவேன். இது எப்படி முரண் அப்படின்னா, முரணா அமையலாம், முரண் இல்லாமலே அமையலாம். எப்படி? கமாலுக்கு கொடுத்தேன் பணம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இது என்ன முறையானா? அது உதாரணத்தை பொறுத்து என்ன சப்ஜெக்ட் சொல்கிறாங்கிறது தான். அதே போல் கமாலுக்கு கொடுத்தேன் புத்தகம், கமாலுக்கு கொடுக்கல புத்தகம், இதுவும் கூட முரண் ஆகாது. சில கட்டங்களில் முரணாக ஆகும், முரண் ஆகாத கிடையாது. எப்படி? கமாலுக்கு புத்தகம் கொடுத்தேன் திங்கக்கிழமை, கமாலுக்கு புத்தகம் கொடுக்கல செவ்வாய்க்கிழமை, இப்போ கூட முரண் கிடையாது. அதனால் எந்த இடத்தில் சொல்கிறாங்க பார்க்க, முன்னுக்கு பின்னு முரண் சொல்லக்கூடாது, பாதியை சொல்லிவிட்டு மீதியை விடக்கூடாது. 3 விஷயத்தை அப்படி தான் வந்திருக்கிறாங்க. நான் 3க்கு நான் சொன்னானா அது கூடுண்டு, அதை ஆதாரமாக எடுத்து வரானா, குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லலான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முந்தி நான் என்ன சொல்கிறேன், 3இல் தான் ஓத வேண்டும் என்றில்லை, நீங்கள் 4இல் ஓதுங்க. அதையும் போட்டு காமிக்கல. அதுக்கு பிறகுல நான் சொல்கிறேன், நீங்கள் 5இல் ஓதுங்க, 3ல் தான் 1 கட்டாயமெல்லாம் கிடையாது, எந்த நாளும் ஓதலாம். இன்னும் நான் வஹாபியலுக்கு சொல்கிறேன், 3 தான் உங்களுக்கு பிரச்சனைண்டா 3ஐயே விட்டுருங்க, 4 ஓதுங்க. நீங்கள் எப்படியா ஓதுங்க, உங்கள் பெட்ரோலுக்கு ஓதி அனுப்புங்க. அப்படியெல்லாம் நான் அதில் சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க பார்க்கல. அப்போ இல்லை என்ன நீங்கள் புரியுறீங்க? அப்போ அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் எடுப்பாங்க. குற்றப்படுத்துவதற்காக சிலதை எடுப்பாங்க, சிலதை விடுவாங்களே தவிர நியாயங்கிறது அவங்ககிட்ட இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல் பாருங்கள், 3ங்கிறதுக்கு நான் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், ஹதீஸ் எடுத்து காமிக்கிறேன், நல்ல சிந்தனைலாம் போடுறேன். அவங்க சிந்தனை எப்படி இருக்குது தெரியுமா? 3 முனாஃபிக்குங்க தானே அப்படிங்கிறாங்க. யாருக்கு எந்த சிந்தனை வருங்கிற நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. இன்னொன்று என்ன, அதே போல் 3 அப்படின்னு சொன்னாக்கா ஷைத்தானுக்கு தான் 3 வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன இப்போ சிந்தனை சரியில்லை, சரியில்லை யாருக்கு சரியில்லை? நம்ம 3ன்னு சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து, அது குர்ஆன் ஆயத்தா இல்லையா? நம்ம ஹதீஸ்ன்னு சொல்கிறோமே, அது ஹதீஸில் இருக்கா இல்லையா? நாங்கள் நல்லது சிந்திக்கிறோம், நீங்கள் அவங்க அது தகுந்தவாறு சிந்திக்கிறாங்க. இதில் வேற இமாம்கள் சிந்தனை சரியில்லை அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் யாருடைய சிந்தனை சரியாக இருக்குது, யாருடைய சிந்தனை சரியாக இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இன்னொன்று, இந்த 3ங்கிறது கர்நாடக மதம் அப்படின்றாங்க. சரி, 3ஆம் ஃபாத்தியா மட்டும் சொன்னால் தானே அது கர்நாடக மதபாவும், நாங்கள் 7ஆம் ஃபாத்தியா ஓதுறோங்கிறோமே, கர்நாடகம் என்ன விளக்கம் கொடுத்தாரு 7க்கு சொல்லுங்கள்? நாங்கள் 40ஆம் ஃபாத்தியா ஓதலாங்கிறோம்ல, 40க்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு அது சொல்லுங்க. அப்போ இல்லை என்ன வழங்கி போச்சு, கர்நாடக மதப்பட நம்ம இல்லை அவங்க தான் இருக்கிறான்னு ஆகி போச்சு. ஏன்னா ஒரு விஷயம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு
குர்ஆனை ஆதாரமாக காட்டானே, ஹதீஸை ஆதாரமாக காட்டானே, அதை காட்டாமல் கருணாநிதி எழுந்திருப்பார், கருணாநிதி உட்கார்ந்துருப்பார், வீட்டுக்கு போனால் கருணாநிதி எழுந்திருக்க மாட்டார், உட்காராருன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ அது ஆதாரமாகிருமா? இது கருணாநிதி மதவை தான் அவங்க பின்பற்றுறாங்க, அதுபோல் குத்தைபா மதவை தானே பின்பற்றுறாங்க. ஏன்னா குர்ஆனும் ஹதீஸும் தான் எங்களுக்கு ஆதாரம், அதை தவிர வேறு யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தத்துவம் பேசுனாங்களே. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி ஆதாரத்தை குர்ஆனில் கேட்டேன் தரல, ஹதீஸில் கேட்டேன் தரல. இப்னு குத்தைபா சொல்லியிருக்கிறார், குத்தைபா மதவில் தானே அவங்க இருக்கிறாங்க. அப்போ முன்னுக்கு பின் முரண் என்னாச்சு? அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லீமில் 3536 ஹதீஸை சொன்னாங்க, அதுலேயே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ஹதீஸும் உசூலும் தெரியலை, ஒன்றும் தெரியலைங்கிற இது ஒரு அறியாமைக்கு ஒரு ஆதாரம். முஸ்லீமில் நம்பர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஹதீஸுடைய நம்பர்னா என்ன? ஒரு சனதுக்கு ஒரு நம்பர், அறிவிப்பாளர் மாற்றி வேறு அறிவிப்பாளர் கொண்டு ஒரு செய்தி சொல்லிட்டு அது வேறு நம்பர் தான். ஆனால் இந்த மௌசுஆங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் 3 ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பரை போட்டிருக்கிறாங்க. இவர் வாய்ச்சார்ல, அது 3 ஹதீஸுக்கும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருக்கிறாங்க. இது அல்லாத மற்ற உதாரணம் ஷாமிலாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 ஹதீஸாக போட்டிருக்காங்க. ஷாமிலாவில் போட்டிங்கன்னா அறிவிப்பாளரே மாறுது, இன்னும் அவர் சொன்ன ஆளே மாறும்போது ஹதீஸ் மாறி போயிடும். அதில் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு நம்பர் போடுவதை அந்த சாஃப்ட்வேர்காரர் விட்டுட்டார், 36 சேர்த்து விட்டார். அந்த பார்த்தோன்னே ஒருத்தருக்கு விளங்கு இது வந்து அந்த ஆளே மாறுது, அறிவிப்பாளர்லாம் மாறினா வேறு ஹதீஸ் தான். ஹதீஸ் ஞானம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கம்ப்யூட்டர்காரன் செஞ்ச மிஸ்டேக்கெல்லாம் ஆதாரமாக கொண்டாந்து காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவன் தப்பாக போட்டிருக்கான், 3 ஹதீஸ் சேர்த்து ஒரு ஹதீஸ் ஆக்கியிருக்கிறான். இன்னொரு சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதான் கரெக்டு, இதை தான் முறைப்படி போடணும், 3க்கு 3 நம்பர் போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நம்ம அந்த முதல் ஹதீஸை தான் போட்டிருக்கிறோம், ஏகத்துவத்தில் அர்த்தத்தையும் போட்டிருக்கிறோம், இதுதான் அதுக்குள்ள நம்பர், இது வேறு நம்பரு, அதுக்கு அடுத்து உள்ளது வேறு நம்பர், அந்த ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கிறல. இவர் தப்பாக இது தெரியாத விஷயம் இல்லை, அவருக்கே தெரியும். அவர் சாமியால் வச்சிருக்காரு, அடித்து பார்க்க சொல்லுங்கள், 3 ஹதீஸாக தான் இருக்கு, வேறு சாஃப்ட்வேரில் அடித்து பார்க்க சொல்லுங்கள். இந்த மௌசுஅத்துல் ஹதீஸ்ன்னு இந்த 9 ஹதீஸ் போட்டிருக்காங்க ஒரு சாஃப்ட்வேரில், அவன் 3 ஹதீஸையும் சேர்த்து ஒரு நம்பர் போட்டு விட்டான். ஹதீஸ் 3 தான், அது பதில் அதுக்குள்ள ஒரு மோசடி நடக்கலை, எதுவும் நடக்கலை. ஆனால் மோசடி பொய்யெல்லாம் இவருக்கே உள்ளது, போய் ஒரு பொய் ஒன்று போடுங்களேன், அப்படி வண்டி கணக்காக இருக்குது. இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அங்கே கடலில் இருக்கக்கூடியதுங்கிறது மீனை பற்றி தான், நண்டு என்பது மீன் வகை சார்ந்ததல்ல, அது அவருடைய வாயு. அல்லாஹ் தஆலா சொன்னான் கடல் என்று, அது மீன் வகையை தான் குறிக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது அல்லவா, மீனை பத்தி கேட்கும் பொழுது அது வந்து ஹலாலு, அந்த கடல்ல வந்து ஒன்று செய்யலாம கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வந்து நீங்க ஒன்று செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஒரு மீன் கூட உங்களுக்கு ஹலால் தான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மீன் வகைக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இந்த நண்டு என்பது மீன் வகை சார்ந்ததல்ல. அப்போ அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் கடலில் உள்ள மீன் ஹலால், மைத்ததுன்னு வார்த்தை வருது, மைத்ததுன்னு அரபியில் வாய்ச்சிவிட்டு மைத்ததுன்னு செத்து போனவை ஹலால்னு அங்கே வருது ஹதீஸில். இவர் வாய்ச்சிட்டு அடுத்த எப்படி செய்கிறார், மக்களுக்கு விளங்காதுண்டு மீன் கூட ஹலால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படி தான் இந்த திசை திருப்புறது இது பண்ணுற முதல்ல அவ்வளோ போட்டு காட்டணும் முதல் தலைப்பில், அது மாதிரி அவ்வளோ வரைக்கும் அள்ளி போட்டுகிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அது ஒவ்வொருத்தரும் ஒன்றா போட்டுக்குருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த உம்மு ஹராமும் சாலிம், அதாவது ஒரு இளைஞனை போய் அந்நிய பெண்கிட்ட பால் குடிக்க சொன்னாங்கன்னு ஒரு அதிசய வாதம் வச்சுட்டார்ல, அதை சொல்ல வேண்டியதான பதிலே வாதத்துக்கு வரவே இல்லை. அது மாதிரி ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் வந்து பேன் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பேன் பார்த்ததுக்கு பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே கிடையாது. அதனால் முதல்ல வாதத்தை வச்சுருந்தா தான் ஒன்று ஒன்றா ஃபினிஷ் ஆகும். அந்த வாதத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், நான் ஆதரிக்கிறேன் அந்நிய பெண்கிட்ட போய் இளைஞன் போய் பால் குடித்தா அவள் அம்மாவாயிருவா அப்படிங்கிறதையும் அப்படி செய்யலாங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து அவங்க இமாம்களுடைய விளக்கத்தை வச்சு எங்களுக்கு புரிய வைங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கு எப்படியெல்லாம் மாற்றமாக இருக்கும் நாங்கள் நிரூபிக்கிறோம். இது ஒன்றாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஃபுசூஸுல் ஹிகமில் இப்னு அரபி சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், முதல்லையும் அப்படி சொன்னேன். இவர் ஃபுத்துஹாத்துல் மக்கியாங்கிறார். நான் ஒரு கித்தாபை வாசித்து நான் சொல்லியிருக்கிறேனே, அதில் இப்னு அரபி அப்படி சொல்லியிருக்காரா இல்லையான்னு கேட்டால் அதில் சொல்லலைன்னு மறுக்கணும். அப்போ என்ன செய்கிறாரு, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் வேறு மாதிரில சொல்லியிருக்கிறாரு. ஃபுத்துஹாத்துல் மக்கியா வந்து முந்தின கித்தாபு, ஃபுசூஸுல் ஹிகம் தான் கடைசி கித்தாபு அவருடையது, லாஸ்ட் நிலை. ஆரம்பத்தில் ஃபிரௌன மூமின் எல்லாரும் மாதிரி சொன்னார், ஃபுசூஸுல் ஹிகமில் மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வஹதத்துல் வஜூத் அத்வைதம் இல்லைன்றார் ஆரம்பத்தில் ஃபுத்துஹாத்தில். பின்னாடி வந்து ஃபுசூஸுல் ஹிகமில் என்ன பண்ணுறாரு, அதை வந்து எல்லாமே அல்லாஹ் தான், காணும் பொருள்லாம் அல்லாங்கிறாரு. கடைசியாக உள்ளது அவருடைய நிலை இதுதான். கடைசி நான் எதை வச்சு சொல்கிறேன், இதே ஃபுசூஸுல் ஹிகம்லையே நான் ஃபுத்துஹாத்தில் குறிப்பிட்டிருக்கிறேங்கிறார்.
பல இடங்கள் என்ன செய்கிறாரு, நான் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் குறிப்பிட்டிருக்கேன்னு சில விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. இதில் அந்த புக்கை மேற்கோள் காட்டினா அதான முந்தினது. இந்த கித்தாப் ஒரு கித்தாபை மேற்கோள் காட்டினா அது முந்தின கித்தாப். முந்தின கித்தாப்புங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும்போது பிந்தின கித்தாப்பில் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஒழுங்காக தான் இருந்திருக்காருன்னு விளங்குது. சில விஷயங்களில் பல விஷயங்களில் கெட்டிருந்தாலும் இந்த விஷயங்களில் நீங்கள் சொன்னதில் கரெக்டாக இருந்திருக்கான்னு விளங்குது. ஃபுசூஸில் என்ன சொல்கிறாரு, நான் வாட்சி காட்டுறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஃபைன்னல் ஆரிஃப மையரல் ஹக்க ஃபீ குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அல்லாவை பார்க்குறவன் தான் மெஞ்ஞானி. பல் யராஹு ஐன குல்லி ஷைஇன், ஒவ்வொரு பொருளாகவும் பார்ப்பவன் தான் மெஞ்ஞானி. அதைத்தான் அந்த காளை மாட்டை வணங்கினவர்கள் செஞ்சார்கள். ஹாரூன் தப்பு செய்து விட்டார், அவங்கள ஹாரூன் வந்து கண்டிச்சிருக்க கூடாது, அல்லாவை தான் வணங்குறாங்கன்னு விட்டுருக்கணும். மூசா நபி அதுக்கு தான் ஹாரூன் மேலே கோவப்பட்டாங்க. காளை மாட்டை வணங்குறது கோவப்படலையா, அவங்க கரெக்டாக செஞ்சுருக்கும்போது அதையே நீ கண்டிச்சேன்னு கேட்டாராம். எப்படி கதை? அப்போ காளை மாட்டை வணங்கலாங்கிறார், காளை மாட்டை வணங்கலாம், கழுதையை வணங்கலாம், சில எல்லாம் வணங்கலாம். இப்னு அரபி கொள்கை பிரகாரம், இப்னு அரபியுடைய கடைசி நேரத்து கொள்கை பிரகாரம் எல்லாமே அல்லாஹ் தான். சிலையை ஒருத்தன் வணங்கினால் கூட அதுவும் அல்லாஹ், அவருடைய கொள்கை அதுங்கிறேன். நான் இட்டுக்கட்டியாக சொல்கிறேன், அவர் கித்தாப்புலேருந்து சொல்கிறேன், அவருடைய கடைசி கித்தாப்புலேருந்து சொல்கிறேன், வாட்சி சொல்கிறேன். ஹாரூன் கண்டனத்துக்கு உரியவரா, மூசா நபி வந்து அந்த சிலை வணக்கத்தை ஆதரிச்சாங்களான்னு என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு இந்த கித்தாப்பில் உள்ளதுக்கு தான் பதில் வரணும். ஃபுத்துஹாத்தில் அவர் மறுத்திருக்காருன்னா அவர் முரண்பட்டார்னு சொல்ல வர்றீங்க. நாங்கள் கேட்ட அதல்ல, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணுங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், அது பண்ணிடுறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இவர் அரிசில் அல்லாஹ் இருக்கான்னு சொல்வதும் தான் அத்வைதம் நான் சொல்லியிருக்கிறேன், அதை மறைத்து விட்டார்கள். அது மறைக்கலாம் இல்லை, நீங்கள் இதை அத்வைதம்னு சொன்னீங்களா இல்லையா, அதை இப்னு அரபி சொல்லியிருக்கானா இல்லை, அதான் டாபிக். நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன் அரிசில் உள்ளது அத்வைதம் சொன்னாருங்க, அதனால் என்ன மாறிடுமா? அரிசில் இருப்பது அத்வைதம் நீங்கள் சொன்னீங்க, அது இதுக்கு தேவையில்லை, தேவைக்கு தான் போடுவோம். தேவை என்ன, இப்னு அரபி நீங்கள் எதை வழிகேடு என்று சொன்னீர்களோ அதை இப்னு அரபி ஃபுசூஸுல் கமில் சொல்லியிருக்கிறார், இதுதான் டாபிக். நீங்கள் வழிகேடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வழிகேட்டை இப்னு அரபி செஞ்சிருக்காரா இல்லையா, அதுக்கு இதுக்கு இந்த ஆதாரத்தை போடாமல் அரிசில் உள்ளதை ஏன் போடுறோம்? அது தொடர்பு இருந்தால் தானே போடுவோம். தொடர்புடைய அளவுக்கு போடுவது வந்து இருட்டடிப்பு ஆகாது, இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் போட்டிருக்கிறோம். அதனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்னு அரபி இப்படி சொன்ன ஒருத்தன் இமாமா, அதுதான் குர்ஆனுடைய விளக்கமா? அந்த காளை மாட்டை வணங்கினார்கள் மூசா ஹாரூனை கண்டிச்சாங்களே, அதுக்கு விளக்கம் இவர் சொல்கிறார், ஹாரூனை எது கண்டிச்சாங்கன்னு சொல்லி. அப்போ இவ்வளோ பெரிய அப்பட்டமான பகிரங்க ஷிர்கை இவங்க வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள். அடுத்து என்ன, இந்த கருணாநிதி மதகு 3க்கு சொன்னோம்ல, அப்போ 7க்கு என்ன கருணாநிதி பாருங்கள், விவரம் எவ்வளோ விவரம்னு பாருங்கள். நான் பேசிக்க சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், கருணாநிதியை வந்து அந்த 3 உதாரணம் காட்ட என்னன்னு கேட்டால், ஒரு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்லி சம்பந்தம் இருப்பதாக வாதிடுவது கருணாநிதி மதுஹபு. அன்புக்கு 3 எழுத்து இருப்பதற்கு, அண்ணாவுக்கு 3 எழுத்து இருப்பதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கெட்டதுக்கு 3 எழுத்து இருக்கும், நல்லதுக்கு 3 எழுத்து இருக்கும். அதே மாதிரி கெட்டதுக்கு 7 எழுத்து இருக்கும், நல்லதுக்கு 7 எழுத்து இருக்கும். கெட்டதுக்கு 40 எழுத்துல இருக்கும், நல்லதுக்கு 40 இருக்கும். 40 நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்டது இருக்கும். இதிலிருந்து 3 சிறந்தது என்று அவர் நினைத்தார், 7 சிறந்தது என்று நினைத்தார், 40 சிறந்தது நினைக்கிறீங்களே, அதுதான் கொஸ்டின். இதுதான் கருணாநிதி மதுஹப். 3 கருணாநிதி மதுஹப் தான். சம்பந்தம் இருக்கா? நான் கேட்குறேன், 3 இருள்களில் நான் சொன்னது குர்ஆனில் இருக்கா இல்லையாங்கிறார். குர்ஆனில் 3 இருள் இருக்குது. 3 இருளில் இருக்கிறதுனால 3 சிறப்புன்னு குர்ஆனில் இருக்குதா? குர்ஆனில் இருக்கிறது 3 இருக்குது, 3 இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அந்த 3லிருந்து 3 சிறந்தது ஆகுமா? கெட்டதுலையும் 3 வருமேன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு புரிய தெரியலைன்னு சொன்னோம்னா, அப்போ நாங்கள் என்ன கருணாநிதி 7 கருணாநிதி மதுஹபாங்கிறேன். ஆமாங்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறேன், எல்லாம் கருணாநிதி மதுஹப் தான். எது சம்மந்தம் இல்லாத ஒன்றை சம்மந்தப்படுத்துகிற அம்புட்டுமே அது கருணாநிதி மதுஹப் தான். அதான் பிரச்சனைங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் சொல்கிறேன், ஈசா நபி பிறந்தாங்க, நமக்கு தெரியும். ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தாங்க, இது எல்லாருக்கும் விளங்கும். இவர் என்ன செய்கிறாரு, அதாவது ஈசா நபி பிறந்தது மரியமுடைய அந்த நீரில் இருந்தும் அவங்களுடைய விந்தில் இருந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய விந்தில் இருந்தும் பிறந்தார்கள். நவுது பில்லா. இவன் சொல்கிறான் யார், இவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? அதாவது இப்போ ஹுலிக்க ஜிஸ்மு ஈசா, ஈசாவுடைய உடல் படைக்கப்பட்டது மின் மாயின் முஹக்கமி மரியம், மரியமிடம் இருந்து உற்பத்தியான தண்ணீரில் இருந்தும், ஓ மின் மாயின் முத்தவகமின் மின் ஜிப்ரில், ஜிப்ரில் இருந்து கற்பனையாக உண்டான தண்ணீர். அது கற்பனையில் வந்துச்சான், ஏன்னா பாடி எங்கே பாருக்குன்னு கேட்டோங்கிறதுக்காக வேண்டி அவர் கற்பனையாக அவருடைய விந்து சேர்ந்துருச்சான். அதில் அந்த மாதிரி கலந்து தான் மிக்ஸ் ஆகித்தான், அதாவது ஒரு ஆண் வடிவத்தில் ஜிப்ரில் வந்தார்னு வருது பாருங்க. அந்த ஆயத்தை அவர் விளக்குறார். இது விளக்கமா குழப்பமா? இது எவ்வளோ நபிமார்களை கேவலப்படுத்துறதா? இது என்ன சரியான விஷயமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அசிங்கப்படுத்துறதா? இது கண்ணியப்படுத்துறதா? இதைத்தானே குர்ஆனுடைய விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பார்க்குறோம். இன்னும் நிறைய உளறி இருக்கிறார்கள், நிறைய ஆதாரங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த உம்மு ஹராமும் சாலிமெல்லாம் எடுத்து வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணனவங்க,
இது சரி தவறு அப்படி போனால் தான் ஒன்று ஒன்றா முடியும். சும்மா மேம்போக்க போயிடக்கூடாது. நீங்கள் சரிங்கிறீங்களா, அது எப்படி சரிங்கிறீங்க, நாங்கள் தவறுங்கிறத நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க, அது விளக்கணும். அடுத்து என்ன, நீங்கள் அல்லாஹ் ஒரு சூரத்துல் கௌசர் இருக்குங்க, இப்போ சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், அல்லாவுக்காக தொழுது அறுத்து பலியிடுகிறாங்க, அர்த்தம் வழங்குதா? இவங்க என்ன செய்கிறாங்க, அறுத்து பலியிடுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது, அதுக்கு தொண்டக்குழியில் கையை கட்டுவீராகன்ற அர்த்தமா. சல்லில் ரப்பிக்க அல்லாவை தொழுவீராக, ஒன்ஹர் தொழுகையின் போது உன்னுடைய கையை தொண்டக்குழியில் வச்சுக்க, கழுத்தை நெரிக்கிற மாதிரி வச்சுக்கணுமா, இப்படின்லாம் விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்ஹருக்கு. இது விளக்கமா, இது குழப்பமா? கௌசரை கொடுத்தோம், கவுல் கௌசரெல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். கௌசர்னா குரானை கொடுத்தோமா, கௌசரை கொடுத்தோண்டு குரானில் இருக்கிறது. கௌசருக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இவங்க தஃப்சீல் என்ன பண்ணுறாங்க, கௌசர் என்றால் அல் குரான், கௌசர்னா என்னவா, குரானை கொடுத்தோமா அப்படி. அன்பானவர்களே, என்னமோ லேப்டாப்பில் விஷயத்துலையும் மௌசுவாவிலையும் ஷாமிலாவிலையும் ரொம்ப கரை கண்ட மாதிரியும் நம்ம மற்றவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஏதாவது பதில் சொல்லி தப்பிக்கிறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. மௌசுவாவில் அப்படி இருக்குது, ஷாமிலாவில் அப்படி இல்லை. நான் வாய்ச்சதே ஷாமிலாந்து பிரிண்ட் அவுட் எடுத்தது தான், நாங்களும் ஷாமிலா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் தான் இப்போ எடுத்தேன். அதில் ஷாமிலா இல்லைன்ட்டீங்க. இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட உள்ள ஷாமிலா வேறு, நான் சொன்ன ஷாமிலா வேறு, அப்படி சொல்லலாம். சும்மா இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்கூடாங்க. பேசாமல் ஆதாரமாக கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அப்போ விவகாரத்துக்கே இல்லாத ஃபஸ்ட்டு சொன்னா இல்லை, அதுலேயே இந்த நாண்டு தான் இருக்குது. வந்தாங்க, எங்கள் இடத்துல தங்கினாங்க, தூங்கினான்னு தான் இருக்குது, அங்கேயும் இந்த நாங்கிற வார்த்தை தான் இருக்குது. அதே போல் இவங்க எதை மறுக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி தான் அங்கேயும் சொல்லப்படுது. தூங்குனாங்க, சிரித்தாங்க, கனவு கண்டு சிரித்தாங்க, அது மேட்டெல்லாம் வருது, அது எல்லாம் அதில் இருக்குது. அதில் பேணுபாத்தல் மட்டும் இல்லை, தொடர்ந்து வருது. அதில் மௌசுவாவில் அது ஒன்றும் நம்பர் போடாமல் போயிட்டாங்க. ஷாமிலாவில் இருக்குது, ஷாமிலாவில் எடுத்து தானே வாய்ச்சி காமிச்சேன், நான் மோசத்தில் ஹதீஸில் எடுத்து காமிச்சேன். அதனால் ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிக்கலான்னு வேணாம். ஒன்று ஹதீஸ் ஒப்புக்கொள்ளுவோம், அதனால தான் ஆதாரமாக கொண்டு வந்தோம், சஹாபா பெருமக்களை காஃபிராக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னுங்க. இல்லாட்டி தெரியாதனமாக அது வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள், அதுதான் ரைட்டு. இப்படி சுற்றி வளைச்செல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். ஆனால் மக்கள் புரிவாங்க என்னண்டா அப்போ பதில் இல்லாதனால தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தப்பை நியாயப்படுத்துறதுக்கு பல மோசடி ஏன் செய்யணும்? பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க 10 பொய்யுண்டு, அந்த கதை தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, இவங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விஷயத்தில் விந்து அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இப்படித்தான் இந்த மதப் விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் இந்த அப்பாவி இளைஞர்களை ஒரு நல்ல வழிக்கு போகிறதை விட்டு தடுப்பதற்காக, மதபு மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக இல்லாத பொல்லாதையெல்லாம் ஆபாசமாக சொல்கிறாங்கிறது இதில் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விந்துன்னாங்க, ஆனால் வாட்ச இதில் முத்தவகம்ங்கிறாங்க. என்ன இது, ஏன் இப்படி சொல்லணும்? இருக்கிறத சொல்ல வேண்டியதானே. இப்போ நான் இந்த அமைப்பில் சொன்னால் அவங்களையெல்லாம் சிலை வணங்கிகள் நான் சொல்லுவேன். என்ன எங்களை பார்த்து சொல்லுவீங்க, நீங்கள் தான் கற்பனையில் ஒரு உருவத்தை வச்சுருக்கீங்கல்ல, அதனால சிலை வணங்க. கற்பனையில் உள்ள தண்ணீரை போய் விந்துன்னு எப்படி சொன்னீங்க? நீங்கள் எது இருக்குதோ அது சொல்லுங்கள். இல்லை இப்படி தான் வழங்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் இப்படி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத நாங்களும் இப்படி வழங்க, நீங்கள் எல்லாம் சிலை வணங்கன்னு நான் சொல்லுவேனே. அப்போ அதனால் முத்தவாகம்னா கற்பனைன்னு இருந்து போச்சா, அது நுத்துஃபா அல்ல, நுத்துஃபாங்கிற வார்த்தை நினைச்சாங்க விந்துண்டுக்கு. ஏன் நீங்களாம் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க? ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்பை உண்டாக்குங்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துங்க. இருக்கிறத சொல்லி உங்கள் கருத்தை ஞாபகப்படுத்துங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இல்லாத சொல்ல வேணாம். அடுத்து பாருங்கள், இதுலேருந்து இவங்க சொல்கிற அந்த ஹதீஸ் விஷயத்தை சொல்ல மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிக்கிறேன். பொதுவாக இமாம்களுடைய உதவி என்று இருந்தால்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும்னு சொல்கிறோம்ல. பொதுவாகவே ஒரு ஹதீஸ் சஹீஹ் அதை பின்பற்றி நடக்கணுங்க, லைஃபாக இருந்தால் அதை விட்டுறணுங்க. இப்படி ஒரு அளவுகோல். அதே போல் ஒரு ஹதீஸு இட்டுக்கட்டப்பட மௌதுவாக இருந்தாலும் அதை நம்ம விட்டுறணுங்க. இதுவெல்லாம் எப்படி முடியும்னு சொன்னால் இமாம்களுடைய உதவினால தாங்க. ஒரு ஹதீஸை விளங்குவது அது பிரிப்பாங்க. அது ஹதீஸை இப்படி விளங்குவது வேறு, அப்படி வழங்க வேறு, ரெண்டு விளங்குறது இமாம்கள் வேணுங்கிறனமோ. எப்படி விளங்கினாலும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா, இதை புரிவதற்கும் இமாம்களுடைய உதவி தேவை. ஒரு ஹதீஸோட உண்மை கருத்து என்ன, அதுக்கும் இமாம்களோட உதவி தேவை. இதைத்தான் நாங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ போட்டால் அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லைன்னு வைங்க. இப்போ எதுக்கு அவங்க வாதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு பதில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் விளங்கிடணும், இப்போ தான் வாதம் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறான்னு சொன்னால் இப்போ இதுக்கு ஏதோ ஒரு பதில்ங்கிற பேரில் ஏதாவது சொன்னால் நீ விளங்கிடணும். ஏன்னா எதுவெல்லாம் விவாதம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த தோரை நிலையை தான் இது எடுத்து வச்சோம். இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாகலாம் எடுத்து வைக்கலை. அதையெல்லாம் எந்தெந்த முறையில் எடுத்து வச்சோமோ அதே முறையில் இதை எடுத்து வைக்கிறோம். இந்த விஷயத்துக்கு பார்த்து வந்துட்டீங்கன்ட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு பதிங்க பேரில் ஏதாவது ஒன்று இருக்குது, அதுக்காக அறவே இல்லைன்னு அர்த்தம்.
இது மட்டும் தனியாவா சொன்னோம் கிடையாது. சரிங்க, இப்போ அவங்க சொன்னாங்க எப்படி வாய் வச்சு குடிப்பாங்க, அதெல்லாம் கூடுமா, அதனால தான் மறுக்கிறோம்னாங்க. சொல்லிட்டாங்களா, வாதத்தை தொடங்கிட்டாங்க. வாய் வைத்து குடித்தார்கள்ட்டு அந்த அதிசயம் எங்கே இருக்குது அவங்க சொல்லணும். வாய் வைத்து கொடுத்து தொடங்கிட்டாங்கல்ல, அவர் சொல்லி காட்டுங்க. அப்போல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் இப்படி இருக்கிறனால தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால், ஏன் அவங்க ஏகத்துவத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் தப்பிக்கக்கூடாது, அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுபோல் நம்ம நேற்று பல விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டோம். அதை நான் அந்த வாத தொடக்கத்திலே கூட நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் பதில் தரவே இல்லை. ஏன்னா பதில் இல்லைங்கிறதுனால வாதத்தை தொடங்கும். இந்த 2 பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னால் பதில் பேரில் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அது இப்போ வாதத்தில் அதுவும் சரியில்லைங்கிற நிரூபிச்சிருவோம். அடுத்து நம்ம கேட்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆள் தற்கொலை பண்ணான், அதை ஆயுதத்து மூலமாக மன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபி நாரி ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அதுபோல் விஷத்தை குடித்தார், இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார், அவரும் ஃபி நாரி ஜஹன்னம் ஹாலிதன் முஹல்லதன் பிஹா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு ஆள் மலையில் ஏறி குதித்து தற்கொலை பண்ணான்னு வச்சுக்கிறோங்க, அவரும் அப்படி தான் நிரந்தரமாக இருப்பார். இது முஸ்லீமில் இருக்குதா? அதே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்து கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இதை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நானும் எனது நண்பர் ஒருவரும் நாங்கள் ஹிஜ்ரத்து செஞ்சோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறவரு மதீனாவுக்கு. என் நண்பருக்கு சோமில்லாமல் போச்சு. அவர் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கையை வெட்டிக்கிட்டாரு, ரத்தம்லாம் ஓடுனுச்சு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கனவுல பார்க்குறாங்க. அவர் கையை மட்டும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க கேட்குறாங்க, ஏங்க அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செஞ்சான்? நான் ஹிஜ்ரத் செஞ்சேன்ல, அதனால எல்லாம் மன்னிச்சிட்டான். நீங்கள் ஏன் கையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் கையை வெட்டிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணேன், அதனால் எனக்கு இந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது முடிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தான் கண்ட கனவை சொல்றாங்க. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம வலி யதைஹி ஃபக்பிர், இறைவனே அவருடைய கையுக்காக அவரை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துஆ செய்கிறாங்க. இது முஸ்லீமில் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் முஸ்லீமே இல்லை, அதனால் ஜனாசா தொழுகை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிரந்தர நரகம்ட்டாங்க, நிரந்தர நரகம்ட்டாங்கல்ல. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்போ ஒரு மூமின் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அதே போல அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இதுவும் முஸ்லீமில் தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க இமாம்கள்லாம் எங்களுக்கு தேவை, நாங்களும் புரியும். இப்போ இந்த ஹதீஸ் முரண் பண்ற மாதிரி இருக்குது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இமாம்களோட உதவி இல்லாமல் புரிஞ்சுங்கிறத இந்த மன்றத்துக்கு நீங்க சொல்லணும், இல்லைன்னா புரியலன்னா அர்த்தமாகும். அதே போல் பாருங்கள், இவங்க இமாம்களோட உதவி இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் குர்ஆனை புரிவோம், ஹதீஸை புரிவோம்னாங்களா? சில இடங்களுக்கு இவங்க அர்த்தம் வச்சுருக்கிறாங்கங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இவங்க புரிஞ்சாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இவங்க புரிஞ்சாங்களாங்கிறத காமிக்கணும். ஏன்னா வஸ்ஸாஃபாத்தி சஃபன், இவங்க மொழிபெயர்க்கிறாங்க, அணி அணியா நிற்போர் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாஜிராத்தி ஜஜ்ரன், கடுமையாக விரட்டுவோர் மீது சத்தியமாக, ஃபத்தாலியாத்தி திக்ரன், போதனையை கூறுவோர் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இவர்கள்லாம் யார்? அல்லாஹ் தான் சொல்கிறான், அணி அணியாய் விரட்டக்கூடியவர்கள், போதனை கூறக்கூடிய என்று சொல்கிறானே, இவர்கள் யாருன்னு தெரியலைன்னு சொன்னாக்கா இப்போ குர்ஆனில் விளங்காது இருக்குண்டா இருந்தாலும் நாங்கள் அணுவாக ஆய்வு செஞ்சு தான் எதுவுமே சொல்கிறோம் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்துக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? குர்ஆன் மூலமாக அது மூலம் எப்படி புரிஞ்சுங்க, அதை சொல்லி காட்டுங்க. அதே போல் அது ஒரு வசனம், வத்தாரியாத்தி தருவனுக்கு, வத்தாரியாத்தி தருவன் ஃபல் ஹாமிலாத்தி விக்ரன் ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரன் ஃபல் முகஸ்ஸிமாத்தி அம்ரா. அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, வேகமாக புழுதியை பரத்துபவை மீதும் மழையை சுமப்பவற்றின் மீதும் எளிதாக செல்பவையின் மீதும் கட்டளைகளை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க விளக்கணும். இப்படி தான் வழங்கியிருக்கணும், அல்ல எங்களுக்கும் தெரியாதான் இது என்னண்டு அப்படின்னு சொல்லணும். அதே போல் தொடர்ந்து அனுப்பப்படுபவை காற்றின் மீதும், காற்றுண்டு எடுக்கிறாங்க, அங்கே காற்றுண்டு இல்லைங்க, தொடர்ந்து அனுப்பப்படுவேன்னு தான் இருக்குது. காற்றுண்டு உங்கள் பிராக்கெட் அடுப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒல் முஸ்ஸலாத்து உருஃபனுக்கு. அதே போல் ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா, கடுமையாக வீசும் புயல் மீதும் சத்தியமாக, பரப்பி விடுபவை மீதும் சத்தியமாக, வன் நாஷராத்து நஷரனுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரே அடியாக பிரித்து விடுபவை மீதும் சத்தியமாக, ஃபல் ஃபாரிகாத்து ஃபர்கா. அப்போ இந்த இதுவெல்லாம் என்ன? அதாவது அனுப்பப்படுவேன்னு சொன்னது, ஒரே அடி பரப்பி விடுறதுங்கிறது, ஒரே அடியாக பிரித்து விடுவதுங்கிறதெல்லாம் என்ன? அல்லாஹ் தான் எதை வச்சு சொல்லியிருக்கிறான். அப்போ இது விளக்கணும்னு சொன்னாக்கா குர்ஆனில் இப்படி நான் வழங்கினேன், ஹதீஸில் இப்படி வழங்க நீங்கள் சொல்லணும்.
அதே போல் வண்ணாசியாத்து கற்கனுக்கு சொல்கிறாங்க பலமாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமா. இது வானவர்கள்னு பிராக்கெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வானவர்கள்னு எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இல்லைன்னு சொன்னால் வேறு என்ன தான் அர்த்தம்? வண்ணாஷிதாத்தி நஷ்தன் எளிதாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, வஸ்ஸாபிஹாத்தி சபஹன் ஃபஸ்ஸாபிகாத்தி சபகன் ஃபல் முதப்பிராத்தி அம்ரா நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்களை நிர்வகிப்போர் மீதும் ஆணையாகங்கிறாங்க. அல்லாஹு தாலா குர்ஆனில் நான் காரியங்களை நிர்வகிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் இவங்க இந்த இடத்துல ஃபல் முதப்பிராத்தி அம்ரா காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய சத்தியமான்னு இருக்குது. இதெல்லாம் யாரை குறிக்குது? அல்லாஹு தாலா எப்படி சொல்லியிருக்கிறான், சல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படி இது புரிஞ்சுருக்கீங்க? இதெல்லாம் இப்படி சில இடங்களில் வானவர், சில இடங்களில் காற்று, இப்படி அடைப்புக்குறு போட்டுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுங்க? இல்லைன்னா வேறு அர்த்தம் என்ன? இது எப்படி புரிஞ்சுங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். இல்லாட்டி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க இமாங்களோட உதவி இல்லாமல் நான் புரிஞ்சுக்கொள்வோங்கிறது சொன்னதெல்லாம் சும்மா தான் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் பட்டியல் அப்படியே இருக்குதே, பதிலே சொல்லலையே. சாலிமுக்கு வாத தொடங்கிட்டே நீங்கள் நம்ம வாதத்தை வச்சாச்சு. ஏன்னா உறிஞ்சு குடிக்கிறேன்னு இருக்குது, அது எப்படி முடியும் கேட்டாங்க. உறிஞ்சு குடிக்கிறேங்கிறது அங்கே எங்கே இருக்குங்கிறத அந்த ஹதீஸ்லேருந்து அவங்க காமிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இவங்க ஒரு இமாம்களுடைய உதவி வேணும் அப்படிங்கிறத அன்பிற்குரிய சகோதரர்களே,